Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வழியாக நிலக்கரி ஏற்றிக் கொண்டு சென்ற சரக்கு ரயில் பெட்டியில் தீ விபத்து ஏற்பட்ட ரயில் நிறுத்தப்பட்டு நிலக்கரி மீது தண்ணீர் அடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஆண்டனி. வணக்கம் ஆண்டனி. தீ விபத்துக்கான காரணமாக என்ன சொல்லப்படுகிறது? தீ முழுமையாக அணைக்கப்பட்டு விட்டதா? முழு விவரங்கள். வணக்கம். தூத்துக்குடி துறைமுகத்துல இருந்து 59 பெட்டிகளுடன் நிலக்கரி ஏற்றி சென்று கரூர் மாவட்டம் புகழூர் காகித தொழிற்சாலை நோக்கி சரக்கு வாகனம் சென்று கொண்டிருந்தது. இந்நிலையில கடம்பூர் கோவில்பட்டி இடையே சரக்கு ரயில்ல புகை ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கு வேலை பார்க்கும் ரயில்வே ஊழியர் கோவில்பட்டி ரயில் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் ரயிலானது நிறுத்தப்பட்டு தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து பின்னால் இருந்து 17வது பெட்டியில் ஏற்பட்ட தீ விபத்தை கட்டுப்படுத்தினர். இது தொடர்பாக கோவில்பட்டி வழியாக 2 மார்க்கங்களிலும் செல்லும் ரயில்கள் 1 மணி நேரத்திற்கு மேலாக தாமதமாக புறப்பட்டு சென்றது. மேலும் இந்த தீயை தீயணைப்பு துறையினர் கட்டுப்படுத்தினர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி ஆண்டனி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.